அனைவருக்கும் வணக்கம். பாரதியுடைய 144வது பிறந்த நாளில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்ததற்கு மிக பணிவோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேர் அங்கே போட்டான்னு அவங்களுக்கு அதாவது பாரதியார், காந்தி, விவேகானந்தர் 3 பேரையும் முன்மாதிரியாக கொண்டு சேவாலயா மிக சிறப்பாக 50 பிரிவுகள் 50 இல்லங்களை நடத்தி வருகின்றன. அவர்கள் 5000த்திற்கு மேல் உள்ள குழந்தைகளை பராமரித்து வருகிறார்கள். அவர்களுடைய என்னை தலைமை ஏற்பதற்கு வாய்ப்பளிப்பதற்கு முதலாவதாக செல்லம்மா பாரதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சேவராயர் ஏற்படுவதை போல காந்தி வந்து கடையனுக்கும் கடை தேற்றம் என்பார். அதே போல பாரதி அடிமட்ட ஆட்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பார். ஆக பாரதி காந்தி இவர்களுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதால் கடையனுக்கும் கல்யாணி சாருடைய கடைசியாக சேர்ந்த கடைமானவன் ஆக கடையத்தான். அதனால இந்த கடையத்தானுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பது அவர்களுடைய மிக சிறப்பான உயர்வான தன்மையை காட்டுகிறது. அதற்காக திரும்பவும் இந்த மூவருக்கும் பாரதியும் செல்லம்மா பாரதி, தேவாலயா ஐயா, நமது கல்யாணி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியை பற்றி அமிர்த கவிதைகள், அதனால் அமிர்த கவிதைகள் கவிதைகளை வாழ ஐயப்பன் வந்திருக்கிறார். இன்னிசை அமைப்பதற்கு ஜெயபாலன், ஜெயபாபு உடன் வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக என்னை பேச சொல்வது, தலைமையிற்கு வர சொல்வது உங்களுக்கு தெரியும். நம்ம கோயில்ல சப்பரம் வரும்போது முதல்ல வந்து சேட்டி அடித்து முதல்ல சிவில் வரும். அது மாதிரி முன்னால வந்து சர்க்கஸோ நாடகமோ நடப்பதற்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதுபோல எனக்கு வாய்ப்பு. அதனால இந்த பாரதியுடைய பல சூழ்நிலைகள், இன்றைய தலைப்பு வந்து பாரதியுடைய பாடலும் சூழலும் என்பதுதான். அவர் கடையத்தில் பல சூழலை உருவாக்குவதில் பாடியிருக்கிறார். புதுவையில் பாடியிருக்கிறார். சென்னையில் எல்லா இடங்களிலும் போற இடங்களிலெல்லாம் பாடியிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளின் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே பாடல் தான். நான் தான் நினைப்பேன், இறைவன் அவரை கவிதையால் படைத்து வைத்து தமிழ் தாய்க்கு ஒப்படைத்தார். தாயே, நீ இந்த பிள்ளையை வளர்த்தால் உன்னை அவர் வளர்ப்பார். அதுபோல்தான் தமிழை வளர்த்தார், தமிழ் அவரை வளர்த்தது. ஆனால் நமது ஒவ்வொரு இல்லத்திலும் பகவத்கீதை, குர்ஆன், பைபிள் இருப்பது போல ஒவ்வொரு தமிழருடைய வீட்டிலும் பாரதியுடைய புத்தகம் இருக்க வேண்டும். இன்னொன்று, பாரதியுடைய வயதை பார்த்துக் கொண்டார். சுமார் ஒரு 50% தூக்கத்தில் போய்விடுகிறது, 30% மற்ற வேலைகளில் போய்விடுகிறது. ஆக 20% 10 ஆண்டுகளில் இவர் சாதித்ததை பார்த்தால், கதைகளை பார்த்தால் எல்லா தலைப்புகளிலுமே அழித்தழித்திருக்கிறார். இன்னும் அரசாங்கம் அவருடைய கட்டுரைகளையும் கதைகளையும் இந்த கடையத்தில் இருந்து அடிச் சென்றதை எல்லாம் கணக்கு சேர்ந்தால் மிக அற்புதமாகும். என்று ஒரே ஒரு செய்தியை சொல்லி நினைவு செய்கிறேன். என்னென்றால், விருந்துகள் வைத்திருக்கும் பொழுது நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறதாக இந்தி செய்து கொண்டிருக்கிறது இங்காதான் சொல்ல இருக்கிறார். பாரதி ஒரு தீர்க்கதரிசி. அதற்கு 3 நிகழ்ச்சி மட்டும் சொல்லி